நமஸ்தே. இப்போ நம்ம பிராதமிக் புக்கில் இருக்கிற பாடம் 3 லெசன் 3 பாட் 3 கன்னியாகுமரி அப்படின்ற லெசனோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 பேராகிராஃப் வந்து முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, அப்போ தான் புரியும் ஃபுல்லாக. அடுத்தது இந்த 3rd पैराग्राफ பார்க்கலாம். कन्याकुमारी के समुद्र तट पर खड़े होकर सवेरे सूर्योदय और शाम को सूर्यास्त का सुंदर दृश्य देख सकते हैं. இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னியாகுமரி கடற்கரையில் நின்று பார்த்தால் காலையில் சூரிய உதயம் மற்றும் மாலையில் சூரிய அஸ்தமனம் போன்ற அழகிய காட்சியை காணலாம். Standing on the seashore of Kanyakumari, one can see the beautiful view of sunrise in the morning and sunset in the evening. அதாவது காலையில் சூரியன் வந்து வர்றது, சூரியன் உதயமாகிறத வந்து பார்க்கலாம். மாலையில் ஈவினிங் வந்து சூரிய அஸ்தமனம், அதாவது உள்ளே போகிறத பார்க்கலாம். அதாவது சன் செட் ஆகிறத பார்க்கலாம். சன்ரைஸை காலையில் பார்க்கலாம், மார்னிங்கில் சன்ரைஸை பார்க்கலாம், ஈவினிங்கு சன்செட்டை பார்க்கலாம். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. इसी प्रकार पूर्णिमा के दिन शाम को हम पूरब में चंद्रोदय और पश्चिम में सूर्यास्त के दृश्य एक ही समय देख सकते हैं. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே போல் பௌர்ணமி நாளில் மாலையில் கிழக்கில் சந்திர உதயத்தையும் மேற்கில் சூரிய அஸ்தமனத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். Similarly, on the full moon day, we can see the moon rise in the east and the sunset in the west at the same time. பௌர்ணமி அதாவது முழு நிலா இருக்கும். அந்த நாள் அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு ஒரே நேரத்தில் மாலையில் கிழக்கு, அதாவது கிழக்குனா ஈஸ்ட் சைடு வந்து மூன் ரைஸு மேலே வர்றதையும் உதயத்தையும், சந்திர உதயத்தையும், அதே மாதிரியே சன் செட் ஆகிறதையும் சேம் டைம் பார்க்கலாம். வெஸ்ட் சைடு சன் செட் ஆகும், ஈஸ்ட் சைடு மூன் ரைஸ் ஆகும். இதை வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து ஒரே நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபுல் மூன் டேல, பௌர்ணமியில் यहाँ समुद्र के बीच चट्टान पर स्वामी विवेकानंदा का स्मारक भवन और संत कवि तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है. இங்கு சுவாமி விவேகானந்தரின் நினைவாக நினைவு கட்டிடமும் துறவி கவிஞர் திருவள்ளுவரின் சிலையும் கடலில் நடுவில் உள்ள பாறையில் நிறுவப்பட்டுள்ளது. அதாவது பெருசாக வந்து இந்த திருவள்ளுவரோட சிலை வந்து இந்த மாதிரி கடற்கரையோட நடுவில் இருக்கும். ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அது கூட சுவாமி விவேகானந்தரோட நினைவு கட்டிடமும் அங்கே வந்து இருக்குது. ஹியர் ஆன் எ ராக் இன் த மிடில் ஆஃப் த sea there is a memorial building of Swami Vivekananda and the saint poet திருவள்ளுவர் statue is installed here. அங்கே திருவள்ளுவர் சிலையும் இருக்குது, சுவாமி விவேகானந்தரோட அந்த நினைவு கட்டிடமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. यहाँ आने जाने के लिए नाव की सुविधा है. அதாவது இங்கு செல்ல படகு வசதி உள்ளது. there is a boat facility to come and go here. இங்கே வந்து வந்துட்டு போகிறதுக்கு அதாவது அந்த கரையிலேருந்து கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த மண்டபத்துக்கு வர்றதுக்கு
கடல் வழியாக வரணும் அப்படின்றதுனால போட் வசதியும் இருக்குது, போட் ஃபெசிலிட்டி இருக்குது. படகு மூலமாக நம்ம மக்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.